எல்லாம் உங்க கிளாஸ் பிள்ளைங்க தானே இப்படி கடந்து கத்திட்டு இருக்காவ? சாரி மேடம், நான் சொல்லதான் செய்றேன். ஆனாலும் அப்பப்ப கத்திட்டு தான் இருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனிமே உங்க கிளாஸ்ல இருந்து சத்தம் வரக்கூடாது. உங்க கிளாஸ் பிள்ளைங்களை நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். இருக்குறதுல உங்க கிளாஸ் தான் ரொம்ப ஒஸ்டா இருக்காங்க. சாரி மேடம், இனிமே பிள்ளைங்க ஒழுங்கா இருப்பாங்க. போங்க, சீக்கிரம் கிளாஸ்க்கு போங்க. ஓகே மேடம். ஏடி நான்சி, ஏடி பக்கத்துல ஒரு உச்சிக்குடி இருக்குல, அது யாருடி? அதுக்கப்புறம் சுவிக்கு பக்கத்துல ஒரு பையன் இருக்காம்ல, ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்காம்ல, அவன் யாருடி? ஏடி உனக்கு தெரியாதுல்ல, நீ 4 நாள் லீவ் போட்டிருந்தீல்ல, அப்போ இவ ரெண்டு பேரும் புதுசா நம்ம கிளாஸ்க்கு வந்திருக்காவ. ஓஹோ, அப்படியா? ஏடி பக்கத்துல இருக்க உச்சிக்குடி கிட்ட பேசுனியா? ஆமாடி பேசுனே, ரொம்ப அமைதியா தான் இருக்கு. இப்ப அப்படிதான் இருக்கும், போக போக தானே தெரியும். ஹாய், ஐ அம் சுபி. வாட் இஸ் யுவர் நேம்? ஐ அம் சிண்ட்ரெல்லா. சிண்ட்ரெல்லா, ஸ்வீட் நேம். ஏடி எல்லாரும் எதுக்கு சிரிக்கீங்க? இல்லல சுபி, உனக்கு தெரிஞ்சதே இந்த இங்கிலீஷ் மட்டும்தான். அது நினைச்சா சிரிச்சோம். பேசாம இருங்க. சிண்டு, ஐ அம் வெரி படிப்பாளி. உனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்ன கேளு, சரியா? ஓகே. சிண்ட்ரெல்லா, அவங்களோட சேராத அவன் அப்படிதான் சொல்லுவான், ஒண்ணும் படிக்க மாட்டான். போன மாசம் டெஸ்ட்ல எல்லாம் முட்டை மார்க் தான் வாங்கியிருக்கான். என்னது எக்கா? ஆமா சிண்ட்ரு, அவன் நல்ல அடி வாங்குனான் வீட்ல போய் அவங்க அம்மா கிட்ட. சிண்ட்ரெல்லா, அவன் முட்டை மார்க் மட்டும் வாங்கல, வீட்ல 2 முட்டைய வாங்கி பொரிச்சு திம்மா டெய்லி. சிண்ட்ரு கிட்ட அந்த பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து என்னத்தையும் போட்டு கொடுக்க, அதான் எல்லாம் நடந்து சிரிக்குவா. ஏய், அப்பல இருந்து என் பக்கத்துல உட்கார்ந்திருக்க, நீ யாரு புதுசா இருக்க? என் பேரு சிண்டு. சிண்டுவா? என்னையில இருந்து நீ புதுசா பள்ளி எடுத்துட்டு வந்திருக்கா? ஞாபகத்துல இருந்தா வந்திருக்கேன். லே, டூருக்கு போனல, எங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தியா? லே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க அம்மா பொம்மை கார் பெருசா இருக்கும்ல, அது வாங்கி தந்திருக்காவ. அது இந்த ஒரு வாரத்துல வரும் பாத்துக்க. வந்த உடனே எங்க வீட்டுக்கு எல்லாரும் விளையாடுவாங்க, சரியா? நம்ம எல்லாரும் அந்த காரை ஓட்டி ஓட்டி விளையாடலாம். லே, கார் வாங்கிருக்கியா? ஆமல, எப்படியோ அழுது அடம் பிடிச்சி காரை வாங்கிட்டேன். ஏடி பூமாரி, டூருக்கு போனா சாக்லேட் வாங்கிட்டு வரேன்னு சொன்னீல்ல, வாங்கிட்டு வந்தியா? ஆமா, கொண்டு வந்தேன் டி. உங்களெல்லாம் தரணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன் பத்தியா? என் பேக்ல வச்சிருக்கேன், இப்ப எடுத்து தாரேன். வாவ், எவ்வளவு சாக்லேட்! நான்சி, உனக்கு மட்டும் நான் 2 சாக்லேட் தருவேன். ஏன் தெரியுமா? நீ என் ஃப்ரெண்ட் இல்ல. தேங்க்ஸ் பூமாரி. கேர்ள்ஸ் எல்லாரும் சாக்லேட் எடுத்துக்கோங்க. சிண்டல்லா, நீனும் சாக்லேட் எடுத்துக்கோ. சிண்டு, நீ ஒரு சாக்லேட் எடுத்துக்கோ. தேங்க் யூ பூமாரி. லே பண்டி, ஜெகன், 2 பேரும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ஆளுக்கு ஒரு சாக்லேட் எடுத்துக்கோங்க. ஓகே பூமாரி. லே, எடுத்துட்டு வந்து மீதி இருக்க சாக்லேட் என்கிட்ட தாங்க. பூமாரி, எனக்கு சாக்லேட். அஸ்கே புஸ்கே, ஆமா வட, உளுந்த வட. யா, உன்கிட்ட தான் சாக்லேட் உண்டுல்ல? ப்ளீஸ் பூமாரி, எல்லாத்துக்கும் கொடுத்தில்ல, அப்ப எனக்கு மட்டும் ஒண்ணு தராம விட்டுட்ட. ஆள பாறான், சரியான ஆளா இருப்பான் போலுக்கு. அவன் மட்டும் வீட்ல வச்சு நல்லா பூட்டிக்கிட்டு இங்க வந்து நம்மட்ட கேட்கான். எனக்குள்ள சாக்லேட்லாம் தீந்தாச்சு. பரவு உங்க வீட்ல போய் நீ வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிருக்கல, அதை எடுத்து நீனே ஒத்தையில தின்ப, அப்படிதானே? நீ ஒண்ணும் தரேன்டா. லே, அவ தந்த சாக்லேட் யாரும் திங்க கூடாது. யார் சுபின்? எனக்கு முட்டாய்னா ரொம்ப பிடிக்கும். அது பூமாரி வாங்கிட்டு வந்த சாக்லேட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாதி தின்னுட்டேன். இனி என்கிட்ட பேசாத, நீ என் ஃப்ரெண்டே கிடையாது. யாம்ல அப்படி சொல்லுதா? நாளைக்கு நான் சாக்லேட் கொண்டு வரும்ல, ஒத்தையில திம்பே, உங்க 3 பேருக்கும் தரவே மாட்டேன். லே பண்டி, நீ எங்க வீட்டு பக்கத்துல தானே இருக்க, உனக்கு சாக்லேட் தரவே மாட்டேன்ல. சாரி சுபி, அவ தந்தல்ல, அதான் தின்னேன். குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங். என்ன எல்லாரும் பேசி முடிச்சாச்சா? மிஸ், என்ன மிஸ் சொல்லுதியா? பேசி முடிச்சாச்சா? இன்னும் என்னவோ இருக்கா பேசுறதுக்குன்னு கேட்டேன். நான் வரண்டல வரும்போது அவ்வளவு சத்தம், எல்லாம் நம்ம கிளாஸ்ல இருந்தா. உங்க கிளாஸ் மட்டும் தான் இப்படி சத்தம் போடுது, மீதி எல்லா கிளாஸும் அமைதியா இருக்குன்னு சொல்லி என்ன திட்டிட்டு போறாவ. அமைதியா இருக்கு தெரியாதா? சாக்லேட் யாருக்குள்ளது யாருக்குள்ளதுன்னு கேட்டேன், பதில் சொல்லுங்க. மிஸ், நான் தான் கொண்டு வந்தேன் மிஸ். பூமாரி, உனக்கு தெரியாதா? இன்டர்வல் பீரியட்ல தான் இப்படி எல்லாம் சாக்லேட் சாப்பிடணும். இப்படி கிளாஸ் டைம்ல யாராவது சாக்லேட் சாப்பிடுவாங்களா? வசமா மாட்டுனா. மிஸ், அது வந்து மிஸ், நான் ஊருக்கு போயிட்டு வந்தோம்ல மிஸ், அதான் சாக்லேட் கொண்டு வந்தேன். எல்லாரும் கேட்டாவ, கொடுத்தேன் மிஸ். சாக்லேட் தூக்கி பேக்ல வை, வீட்ல போய் சாப்பிடு. ஓகே மிஸ். மிஸ், இந்த கூட்டத்துல நான் கிடையாது, எல்லாரும் தான் சாக்லேட் சாப்பிட்டாவ. ஆனா நான் மட்டும் சாக்லேட் சாப்பிடவே இல்ல மிஸ். எனக்கு தரவும் இல்ல, நான் தான் நல்ல பிள்ளையா இருக்கேன் மிஸ் இவ்வளவு நேரம். எட்டி பூமாரி, பாத்தியா? உன நல்ல மிஸ்டர் போட்டு கொடுக்கான். மிஸ் கிளாஸை விட்டு போவாங்கல்ல, அதுக்கப்புறம் அந்த சோத்து முட்டைக்கு அடிய பாரு. சுபி,
வெரி குட். அடுத்தது. ஈரி 2 3. திரும்பி சொல்லு. ஓரி 2 2 ஈரி 2 3. எப்பா நல்ல வேளை கரெக்ட்டா சொல்லிட்டேன். இனி மிஸ் அடிக்க மாட்டாவ. நல்ல வேளை தப்பிச்சிட்டோம் அடியில இருந்து. நம்மள ஏன் இப்படி மிஸ் முறைச்சு பார்க்கவ? வீட்ல வச்சு நீ படிப்பியா போய்? ஆமா டீச்சர், போனோன்னு வீட்ல புக் எடுத்து படிப்பேன் டீச்சர். டீச்சர் காதை திருக்காதீங்க டீச்சர். டீச்சர் விடுங்க டீச்சர். படிக்காம படிப்பு. ஓரி 2 2 ஈரி 2 3. ஈரி 2 எத்தனை வரும்? ஈரி 2 3 வரும் சொல்லு. டீச்சர் நான் ஊருக்கு போயிட்டேன்ல டீச்சர். அதான் படிச்சதெல்லாம் மறந்துட்டு டீச்சர். காதை திருக்காதீங்க டீச்சர். கதை உடனே நான் சத்தம் எங்க இருந்தா வருமோ தெரியல. இப்போ வாய்ப்பாடு சொல்லுன்னா அப்படியே கீழே பேரும் சத்தம். அவ்வளவு தப்பு தப்பு. ஓரி 2 2 சரி அது பரவாயில்ல. ஈரி 2 3 4 வரும். நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு வரும்போது உங்க அம்மாவாவது உங்க அப்பாவாவது கூட்டிட்டு தான் வரணும். டீச்சர் எங்க அம்மா வர மாட்டாங்க டீச்சர். ஏன்னா என் தங்கச்சி சின்ன பிள்ளை வீட்ல இருக்கா டீச்சர். அப்போ உங்க அப்பாவை வர சொல்லு. டீச்சர் எங்க அப்பா வேலைக்கு போயிருவாங்க டீச்சர். சரி போ, நான் உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டேன். டீச்சர் சொல்லாதீங்க டீச்சர். சரி சொல்ல மாட்டேன். நாளைக்கு கரெக்டா படிச்சு வந்திருக்கணும் சரியா? சரி டீச்சர் சரி. நாளைக்கு படிச்சிட்டு வரலன்னா வெளியே விட்டுருவேன். சரி மிஸ். உன்னோட அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க மக்களே. நீ நல்லா படிக்கணும்ல, அதுக்கு தானே ஸ்கூலுக்கு அனுப்புதாவ. ஆமா டீச்சர். இனி இப்படி எல்லாம் படிக்காம வரக்கூடாது சரியா? ஒழுங்கா வீட்டுக்கு போறேன்னா மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு உட்கார்ந்து படிக்கணும். சரி மிஸ். ஒன்னு அடிக்க கூடாதுன்னு நான் நினைக்கேன். ஆனா அப்பப்ப நீ சேட்டை பண்ணிட்டு இருக்கா, படிக்காம வாரா, என்ன செய்ய? இனி சேட்டை பண்ண மாட்டேன் மிஸ். படிச்சிட்டு தான் வருவேன் மிஸ். வெரி குட். போடா செல்லம், போய் உட்காரு. பிள்ளைங்களா எல்லாரும் கவனமா கேளுங்க. நாளைக்கு 2ஆம் வாய்ப்பாடும் படிச்சு வரணும், 3ஆம் வாய்ப்பாடும் படிச்சு வரணும் சரியா? ஓகே டீச்சர். நான் அடி வாங்கும்போது எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தீங்க அப்படிதானே? சுபி நாங்கெல்லாம் சிரிக்கல. கேர்ள்ஸ் பக்கம்னா பூமாரியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா பார்த்து சிரிச்சிட்டே இருந்தாவ. எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கவா செஞ்சீங்க? உங்களையும் ஒரு நாள் அடிப்பாவல்ல மிஸ். அப்ப நாங்களும் சிரிப்போம். ரொம்ப டயர்டா இருக்கு. பூமாரி வர 4 மணி ஆகும். சரி கொஞ்ச நேரம் தூங்குவோம். யார் இந்த நேரத்துல கதவு தட்டுறது? ஜோதி நீயா? நான் யாரோ கதவு தட்டுதா போலுக்கு நினைச்சுக்கிட்டேன். ஐ நிலா குட்டி புது ட்ரெஸ்ல போட்டுருக்க மாதிரி இருக்கு. ஜோதி வந்து உட்காரு. ஆண்டி நான் அழகா இருக்கேனா? செல்ல குட்டி அழகா இருக்கீங்கம்மா. ரமணியக்கா காலையில இருந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தியா நான் அழகா இருக்கேனான்னு கேட்டுட்டே இருக்காக்கா. அப்படியா? இந்த ட்ரெஸ்ல நிலா குட்டி நல்லா வளர்ந்த மாதிரி காணிச்சி. ரமணியக்கா இன்னைக்கு எங்க அக்கா வரேன்னு சொல்லியிருக்கா எங்க வீட்டுக்கு. அதான்க்கா இவ புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கா. அப்படியா? உனக்கு ஒரு அக்கா உண்டுன்னு சொல்லுவீல்ல, அவியதான் வராவளா? ஆமா அவியதான் வாராவ. எத்தனை மணிக்கு வராவளா? 5:30 மணிக்கெல்லாம் வந்துருவாக்கா. நான் பஸ் ஸ்டாண்ட்ல போய் அவையில கூப்பிடணும். திடீர்னு என்ன உங்க அக்கா வராவ? உங்க அக்காவுக்கு ஒரு பையன் இருக்குன்னு சொல்லியிருக்காம்ல, அவனுக்கு பொண்ணு பார்க்கலாம் நினைச்சிட்டு இருக்காவ. அதான் வாரேன்னு சொன்னா. இங்க ஏதாவது பொண்ணு இருந்தா நம்ம சொல்லணும் பார்த்து. அப்படியா? பையன் என்ன படிச்சிருக்காமா? அவன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான். ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கான்க்கா. பையன் நல்ல பையனா, குணமுள்ள பையனா? ஆமா நல்ல பையன், நல்ல குணமுள்ள பையன். ஏன்டா சொல்ல அழுதீங்க? வீட்டுக்கா போனோம். அங்க இருந்து அத்தை வீட்டுக்கு வரணும்னு சொன்னேன். இப்போ இங்க இருந்து வீட்டுக்கு போகணும்னு சொல்லுத. பிள்ளைக்கு பொம்மை எடுத்து வச்சாமா விளையாடுதியா? பொம்மைன்னு சொன்னோன்னு சிரிப்ப பாத்தீங்களாக்கா? சின்ன பிள்ளை ஜோதி, பூமாரிக்குள்ள பொம்மை இருக்கு, எடுத்து வரேன். அவ கொஞ்ச நேரம் விளையாடட்டு. நிலாக்குட்டி ரமணியத்தை ரோசியக்காக்குள்ள பொம்மையை கொண்டு வருவாங்க. நீ உடைக்காம விளையாடணும் சரியா? இந்தடா நிலாக்குட்டி வாங்கிக்கங்க. நிலாக்குட்டியை விட பொம்மை பெருசெல்லாம் இருக்கு. நான் வாரேன் மக்களே, இப்ப வாரேன். ஏம்மா எத்தனை தடவைமா உன்னை கூப்பிடுது? சீக்கிரம் வாமா, முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்ன மக்களே, மத்தியானம் சாப்பாடு கொண்டு போறீல, அவ்வளத்தையும் சாப்பிட்டியா? ஆமாமா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன். நல்ல பிள்ளை. எம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாம்மா? இந்த சுபின் பையன் இருக்காம்லம்மா, நல்லா அடி வாங்கினமா மிஸ் கிட்ட. ஏன் மக்களே என்னாச்சு? யான் சுபினுக்கு அடி கொடுத்தவ மிஸ்? எம்மா அவன் எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருந்தாம்ல, அத அன்னைக்கு மிஸ் பார்த்துட்டாவ. உடனே கூப்பிட்டு வச்சு அடிய பார்க்கணும். ஐயா பாவம்லாமா. பாவமா? அவன பாவம். அவன் பள்ளிக்கூடத்துல வச்சு என்ன சேட்டை பண்ண
பிள்ளையா நல்ல பிள்ளை அவனா நல்ல பிள்ளை அங்க பள்ளிக்கூடத்துல வந்து பாருங்க அவன் பண்ணத சேட்டையெல்லாம் விஷப்பாட்டில் அவன் அப்படிலாம் சொல்லக்கூடாது மக்களே. சும்மா இருங்கம்மா சரி மக்களே, நீ போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு வா, பிள்ளைக்கு சாப்பாடு ஏதாவது செஞ்சு தரேன். எம்மா எனக்கு பிடிச்ச எக் ரைஸ் பண்ணி தருவியாம்மா சரிம்மா பண்ணி தரேன் போ. ஐயா எனக்கு பிடிச்ச எக் ரைஸ் சரி நம்ம போய் எக் ரைஸ் பண்ணி கொடுப்போம். மெதுவா போடு மக்களே, ஒண்ணுனா போடு. என்ன வாசம் கைய சுட்டு விட்டுட்டு சொல்ல சொல்ல கேக்கியா கீழே இறங்கு. ஆஸ்பத்திரி போமா மக்களே, அங்க போய் ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டு வந்துருமா. மக்களே நீ சோஃபால போய் உட்காரு, நான் பிள்ளைக்கு சாப்பாடு எடுத்து வரேன். சரியா? சரி மக்களே, சோஃபால போய் பாடு, அம்மா கொண்டுட்டு வரேன். அடுப்பு கிட்ட வந்து உட்காராதன்னு சொன்னா கேட்கலாம். இதே வேலையா போச்சு. அம்மைக்கு தெரிஞ்ச அடிப்பாவ எம்மா சீக்கிரம் கொண்டா எக் ரைஸ் இந்த அம்மா சாப்பிடு, சாப்பிட்டாதான் கை வலி போகும். எம்மா நீங்க ஊட்டி விடுங்க எம்மா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குமா சரி இந்த பிளேட்ல இருக்க அவ்வளத்தையும் சாப்பிட்டுறணும். சரியா? ஹலோ ஜெனிமா, சொல்லுமா. எம்மா அக்காவா பேசுதா ஆமா மக்களே, அக்கா தான் பேசுதா. எம்மா நீ போன் பேசிட்டு வச்சிரத நானும் பேசுறேன். சரியா? அவளுக்கு மட்டும் எக் ரைஸா? ஏடி உடடி ரோசி கோசி ஏ தலைமுடி எப்படி பிடிக்க எடி ரோசி, தங்கச்சிக்கு தலைமுடியை விடு. எம்மா அவளுக்கு மட்டும் எக் ரைஸ் செய்து கொடுத்துருக்க, எனக்கு கிடையாது. அப்போ அதுக்கு தலைமுடியை பிடிப்பியா? ஒரு நிமிஷம் ரெண்டு பேரும் இருங்க, அக்காட்ட பேசிட்டு வரேன். எம்மா அக்காவா பேசுதா? ஹாஸ்டல்ல என்ன படிக்கல மக்களே, ஜெனி அக்கா அக்கா தான் பேசுதா. எம்மா ஜெனி அக்கா வீட்டுக்கு வரலா, பேசிக்கிட்டு சொல்லுதே. ஹலோ ஜெனி மக்களே, எப்படி இருக்கமா? எம்மா நீங்க எப்படி இருக்கீங்க தங்கச்சிலாம் எப்படி இருக்காவ எல்லாரும் நல்லா இருக்க மக்களே. எம்மா நாங்கலாம் ஹாஸ்டல்ல சேர்ந்து பிள்ளைங்கலாம் பிரியாணி பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கோம். எம்மா எப்படிமா பிரியாணி பண்ணது? பிரியாணியா? அது ரொம்ப ஈஸி தானே. எம்மா ஜெனியக்கா பிரியாணி பண்ண போறாளா? முதல்ல நெய் ஊத்தி, அப்புறம் பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாம் போட்டு தாளிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு, அப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு, அப்புறம் தண்ணி ஊத்தி தேவைக்கு தண்ணி ஊத்திக்கோனா. சரிம்மா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அரிசி கழுவி அந்த கொதிக்கும்லமா, அந்த தண்ணியில போடு, உப்பு போடுங்க, அப்புறம் மல்லி புதினா கீரை எல்லாம் போடுங்க. அப்பதான் நல்லா இருக்கும் பிரியாணி. சரிம்மா இன்னைக்கு சூப்பரா பண்ணி நாங்க சாப்பிட்டுருவோம். ரிசல்ட்லாம் வந்துட்டல மக்களே. பொறவு என்ன அங்கேயே ஹாஸ்டல்ல நீ இருந்துட்டு இருக்கியா? என்னைக்கு வருவியே ஊருக்கு? அம்மா அடுத்த வாரம் வாரமா ஊருக்கு? அக்கா ஊருக்கு வரலாம். சரி மக்களே, அப்ப அப்பாட்ட சொல்லி உனக்கு டிக்கெட் போட சொல்லிட்டுமா? சரிம்மா சீக்கிரம் போட சொல்லுங்க. அம்மா சரி வைக்கிட்டா, நான் பிரியாணி பண்ண போறேன். சரிம்மா சரி வை வை. கிம்மா அக்கா படிப்பு முடிஞ்சு இங்க வர போறாளம்மா? ஆமாம்மா, எத்தனை தடவை சொல்லுது, அடுத்த வாரம் வந்துருவா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜெனியக்காவை. எம்மா எனக்கும் இந்த எக் ரைஸ் ஊட்டி விடுமா. ரெண்டு பேருக்கு ஊட்டி விடுறேன், சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் டியூஷன் போங்க. சரிம்மா. ஏக்கா ஏக்கா, என்னம்மா யார் நீங்க? உங்களுக்கு யார் வேணும்? ஏக்கா நாங்க ஊருக்கு புதுசு, இந்த தெருவுல வாடகைக்கு வீடு இருக்குன்னு ஒரு ஆள் சொல்லுச்சு, அதனாலதாக்கா கேட்க வந்தோம். அப்படியாம்மா? தெரியுது இல்லாம அடுத்த வீடு, அந்த வீடு தான் வாடகைக்கு கிடக்கு. ஏக்கா அப்ப கொஞ்சம் கேட்டு சொல்லுவீங்களா? சரிம்மா கேட்டு சொல்லட்டுமா? எங்களோட போன் நம்பர் தந்துட்டு போறேன், நீங்க சொல்லுங்க என்னக்கா. அப்ப நாளைக்கு கண்டிப்பா வந்துருங்க என்னம்மா. இதாம்மா எங்க வீடு, ஒரு எட்டு வந்துட்டு போங்க. அப்படியேக்கா வாரோம். அப்போ உன் பேர் என்ன மக்களே? ஆன்ட்டி கேட்காவல்ல, உன் பேர் என்ன பேருன்னு சொல்லுமா. ஆண்டி என் பேரு சிண்டு. சிண்டுவா? அழகா இருக்கு பேரு. சின்ன பையன் அப்பல இருந்தே தூங்கிட்டு இருக்கா? ஆமாக்கா, அவன் காலையில எந்திரிச்சிட்டான் பாத்துக்கோங்க, அதனாலதான் இப்ப தூங்கிட்டு இருக்கா. பேசிட்டு இருங்க, இப்ப வாரேன். ஷீபா அந்த அக்கா நல்ல அக்காவா இருக்காங்க, நல்ல ஹெல்ப் பண்ணதாங்கல்ல. முன்ன பின்ன பார்த்தது இல்ல, ஆனாலும் பரவாயில்ல, வாங்கன்னு வீட்டுக்கு கூட்டிட்டாங்க. நல்ல அக்கா தான். அம்மா இந்த ஆண்டிய எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல பாசமா பேசுதாவ. சரி மக்களே, எல்லாரும் லட்டு எடுத்துக்கோங்கம்மா. ஷிண்டோ நீனும் எடுத்துக்கோமா. ஆண்டி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும். அப்படியே மக்களே நல்லா சாப்பிடு. இவன் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தா? நம்ம வீட்டு லட்டு உட்கார்ந்து தின்னுட்டு இருக்கா. அம்மா இவன் எதுக்குமா நம்ம வீட்டுக்கு வந்தா? அம்மா லட்டு எதுக்குமா கொடுத்த? அப்படி சொல்ல கூடாது மக்களே, அவங்க நம்ம வீட்டு பக்கத்துல வீடு பக்கம் வந்திருக்காவ. அம்மா இவனை பத்தி உனக்கு தெரியாது, இவன் நல்ல சேட்டை பண்ணுவான். எங்க ஸ்கூலுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கான். அப்படியே உன் கூட தான் படிக்கானா? சும்மா இருமா, சத்தம் போடாத. எப்படி உட்கார்ந்து அவ்வளவு லட்டு தின்னுட்டு இருக்கா? பாரட்டி என் கையில கிடைப்பாம்ல, ஸ்கூல்ல வச்சு நல்ல அடி கொடுக்கேன்.
அப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. சரிம்மா, என்னைக்கு வருவாவ? நாளைக்கு வந்துருவாங்க. ஜாலிதான். ஆண்டி, எங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்த உடனே இந்த குட்டி தம்பியை நான் கொஞ்சம் தூக்கலாமா? தூக்கலாம் மக்களே, தூக்கலாம். லட்ட திங்கிறதுக்கு மட்டும் என்ன யாஸ்னா, இப்போ என் தம்பியை தூக்கணும்னு சொல்லுதா. எடி பூமாரி, விளையாட வரியா? எம்மா, நான்சி என்ன விளையாட கூப்பிடுதா? நான் கொஞ்ச நேரம் போயிட்டு வரட்டாமா? சரி மக்களே, பார்த்து எடுத்து விளையாடணும் சரியா? அடிப்படி சண்டெல்லாம் போடக்கூடாது. நம்ம தெருவை விட்டு வேற எங்கேயும் போய் விளையாடக்கூடாது. சரிம்மா. சிண்டு, நீனும் பூமாரி கூட போய் விளையாட போறியா மக்களே? இன்னைக்கு இவனை விளையாட்டுக்கு சேர்த்தாதான் நாளைக்கு அவன் குட்டி தம்பியை அவன் தூக்க விடுவான். ஏய் சிண்டு, வா நம்ம எல்லாரும் விளையாடலாம். வா வா. எம்மா, போயிட்டு வரேன். இப்போ வந்துருவேன். எடி, யாம்டி எல்லாரும் வாயை பழக்கியோ? நம்ம சிண்டு இருக்காம்ல, அவன் எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு வாடகைக்கு வர போறான். அப்படியா? எடி பூமாரி, அங்க பாரு, சோத்து முட்டை சிபின் வாரா. இவன் எதுக்கு இங்க வரான்? எடி, எல்லாரும் சேர்ந்து விளையாடவா போறியா? அப்ப என்னையும் சேர்த்துக்கோங்க. ஆமா ஆமா, நாங்க சேப்போம். ஒண்ணு சேர்க்க மாட்டோம். போ, நீ தனியா விளையாடு. என்ன மட்டும் விளையாட்டு சேர்க்கலன்னு வச்சுக்க, உங்க ஒருத்தரையும் விளையாட விட மாட்டேன். ஏன் அப்படி சொல்லுதா? ஆமா, என்ன மட்டும் விளையாட்டு சேர்க்கலனா நான் விளையாட விட மாட்டேன். உங்க எல்லாத்தையும் உங்க அம்மாட்ட போய் சொல்லி கொடுப்பேன். எடி பூமாரி, அவனையும் விளையாட்டுக்கு சேர்த்துக்கோண்டி, இல்லனா சண்டைக்கு வருவான். ஆமா, இவனை வேற வழி இல்லாம தான் விளையாட்டுக்கு சேர்க்க வேண்டியிருக்கு. ஏய், யாம்ல சிரிச்சிட்டே நிக்க? ஒண்ணு இல்ல, சும்மா நிக்கேன். இந்த பாரு சிண்டு, அவளுக்கு என்ன விளையாட்டுக்கு சேர்த்தா மட்டும் தான் நீனும் விளையாட போகணும், சரியா? சரி சரி, சோத்து முட்டை, உன்னையும் விளையாட்டுக்கு சேர்த்து விடுதோம். இது உன்னை சோத்து முட்டைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. சாரி ஜிபின், எனக்கு அப்படி வாயில வந்துட்டு. என்ன விளையாட்டு விளையாடலாம் சொல்லுங்க. பூமாரி, ஒளிஞ்சு விளையாடுவோமா? இது நல்ல விளையாட்டு. வாங்க வாங்க, எல்லாரும் ஒளிஞ்சு விளையாடணும். யார் கண்ணை குத்துவா? 1 எண்ணுவேன். வரிசையா 10 வரைக்கும் எல்லாரும் நம்பர் சொல்லிட்டே இருக்கணும். யாருக்கு 10 வருதோ அவங்க தான் கண்ணை பொத்தணும், சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். 1 2 3 4. ஐயோ, 4 கடத்தால என்ன வரும்? மறந்து போச்சே. லே சோத்து முட்டை, 5 சொல்லு. 5 6 7 8 9 10. சிண்ட்ரில்லா, நீதான் 10. நீதான் கண்ணை பொத்தணும். எடி சிண்ட்ரில்லா, நீ வாட்ட கண்ணை போட்டு பாக்க. நீ நல்ல கண்ணை பொத்து. அப்பதான் நாங்க எல்லாரும் ஓடி போய் ஒளிவோம். கண்ணை பொத்திட்டேன். எல்லாரும் சீக்கிரம் போய் ஓடி ஒளிங்க. 1 2 3. கண்ணை திறக்க போறேன், வர போறேன். எல்லாரும் எங்க போனவன் தெரியலையே. எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க இல்ல. எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ? லே சுபி, நம்மள யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அப்படித்தானே? சிண்ட்ரெல்லா நம்மள கண்டே பிடிக்க மாட்டா. இந்த இடம் சூப்பரான இடம். சத்தம் போடாத, பேசாம ஏறி. சத்தம் கேட்டு வந்துருவா. அவ அப்படியேப்பட்ட ஆளாக்கும். லே, விளையாடும்போது கூட பேக கலத்த மாட்டியா? எப்ப பார்த்தாலும் பேக்கே மாட்டிட்டு தெரியுதா? எங்க அம்மா சொல்லிருக்காவ எப்பவும் படிக்கணும்னு. அதான் பேக எப்பவும் என் முதுகுல மாட்டி வச்சிருக்கேன். படிப்பாளி. ஏடி பூமாரி மட்டும் தனியா எங்கே போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாடி? அண்ணா வந்துட்டா சிண்ட்ரெல்லா, வா ஒளிஞ்சுக்கிடுவோம். லே சுபி, சிண்ட்ரெல்லா அண்ணா நிக்கா. லே சத்தம் போடாதல, கண்டுபிடிச்சிருவா. லே சிண்ட சுபி அவுட். எங்கள மட்டும் அவுட் சொல்லுதா? அந்த வீட்டுக்கு பின்னால ஜூலியும் நான்சியும் இருக்காவ. போ, அவளையும் போய் அவுட் சொல்லு. ஏடி ஜூலி, நான்சி 2 பேரும் அவுட். இந்த வீட்டுக்கு பின்னாடி நீங்க 2 பேரும் ஒளிஞ்சிருக்கீங்க. லே சிண்டு, காட்டியே கொடுக்க, உனக்கு ஆட்டி தருவேன் பாத்துக்கோ. பூமாரியை மட்டும் கண்டுபிடிக்க முடியல, எங்க போறான்னு தெரியல. நல்ல வேளை மரம் இருந்துச்சு, அதுல ஏறி உட்கார்ந்தாச்சு. சிண்ட்ரெல்லா நம்மள கண்டே பிடிக்க மாட்டா. நம்ம அவுட்டே ஆக மாட்டோம். நான் தான் ஜெயிப்பேன். கடைசில எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவாங்க. நான் நல்ல ஒத்தையில திம்பேன். நாய் சத்தம் எங்கேயோ கேக்கு. இதுக்கு பதிலா ஒரு மேரேஜ் ஹால புக் பண்ணிருக்கலாம்ல. எதுக்கு? உனக்கு கல்யாணத்துக்கா? இல்ல இல்ல சரோ, எங்க அஜய் பல்ல எல்லாம் பியாத்துறோம் பாத்துடா. ஏமா செஞ்சாலும் செய்வா நீ. இப்போ நம்ம கீழ உட்கார்ந்தா சாப்பிடணுமா? பாசிட்டிவா பாருங்க फ्रेंड्स, தரையில உட்கார்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு ஜாலியா இருக்கும். எல்லா கேங்ல இப்படி ஒண்ணு கிடக்குதுல்ல. நல்ல வேளை நம்ம எல்லாரும் இன்னொரு Dress வச்சிருந்தோம். இல்லனா என்ன ஆயிருக்கும்? ஆமா கௌசி, நீ சொல்றது கரெக்ட் தான். எங்க பட்டு வேஷ்டி
பேசாம நம்ம கிளாஸ்ல உட்காந்தே சாப்பிடுவோமா? ஆமா அது கரெக்ட் தானே. வாங்க அப்ப கிளாஸுக்கு போமா. ஏய் டீச்சர் மண்டே கொஞ்ச நேரம் சும்மா இரு. நீனா ஒரு முடிவு எடுப்ப, நீனா எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுவ. இவள கெட்டிட்டு நான் என்ன பாடுபட போறேனோ. அஜய் என்ன சொன்ன இப்ப? ஒண்ணும் இல்ல கௌசி, வாய் தவறி என்னமோ வந்துட்டு. அஜய் இனிமே நீ இந்த கிறுக்கு வேலையெல்லாம் பாத்தியன்னா நான் எங்க அப்பாட்ட போய் சொல்லி கொடுத்துருவேன். எங்க அப்பா ஸ்கூலுக்கு வந்தா தெரியல ஒரு ரெண்டு அண்டி கண்ணை நோண்டி எடுத்துவாங்க. கௌசி நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நீ வீட்ல எல்லாம் சொல்லாத ப்ளீஸ். அந்த பையன் இருக்கட்டும், கொஞ்ச நேரம் இங்க விளையாடிட்டு நம்ம கிளாஸுக்கு போமா? ஆமா அதுவும் கரெக்ட் தான். தொட்டு விளையாடுவோமா? யார் தொட்டு வருவா? கௌசி நான் தொட்டு வரட்டா? இவனுக்கு இன்னைக்கு ஒரு பாடத்தை படிச்சு கொடுக்காட்டா என் பேரு கௌசி கிடையாது. அஜய் நீயே வா. அப்ப எல்லாரும் ஓடுங்க, ரெடியா? ரெடின்னு சொல்ல முன்னாடி ஒரு கண்டிஷன் அஜய், ஒத்த கால்ல தான் வரணும், நொண்டி தான் வரணும். எப்படி கௌசி இப்படி பண்ணா நீ? நொண்டி வந்தா வா, இல்லனா நீ போ. சரி நீ ஆசைப்பட்டுட்ட. அஜய் வா வா ஃபாஸ்ட் வா தொடு. வாடுங்க. கைய கிட்ட கொடுத்த வர கூட நொண்டி வர தெரியல பையனுக்கு. இதுக்கு வாய பார்த்தா நில்லுங்கட்டி யாரச்சதுக்கு கௌசி. வா வா உன் கொழுப்பையெல்லாம் நான் இன்னைக்கு அடக்கம்பல. ஐயோ இவ்ளோ கஷ்டப்படுறதுக்கு பேசாம இந்த மீனா பிள்ளையே பார்த்திருக்கலாமே. அஜய் நீ கௌசின்னு பேர் சொல்லணும்னால யோசிக்கணும் பாத்துக்கா நீ. இத்தனை பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்து என்ன யூஸ்? ஒருத்தனு கூட என் மேல பாசமே இல்ல. பாசமாவது மண்ணாங்கட்டியாவது வாழ சீக்கிரம். லே அஜய், கையை ஃப்ரண்ட்ல நீட்டிக்கிட்டே வாழ, அப்பதான் சீக்கிரம் தொட முடியும். வாழ காலெல்லாம் வலிக்கும். இந்த ஜூலி எங்க பறந்துட்டு கிடக்கா? இதுக்குதான் என்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கணுங்கிறது. நீ பறந்து பறந்து ஜம்ப் பண்றதெல்லாம் சரிதான், கீழே விழுந்துறாம மண்டை உடைஞ்சிடும். ஆமா அவங்க ரெண்டு பேரும் வாடி பிடிச்சு விளையாடுறதுக்கு நம்ம இதுக்கு இப்படி வாடிட்டு கிடக்கும். நம்ம எதுக்கு இப்படி வாடிட்டு கிடக்கும்? அடி பாவி. என்னாச்சு என்னாச்சு? ஐயோ அஜய் கீழே விழுந்துட்டான். அஜய் அஜய் எலும்பு என்னாச்சு? அஜய் எலும்பு அஜய். ஐயோ அஜய் அஜய். ஏய் கௌசி எனக்கு ஒண்ணும் இல்ல, இரு கொஞ்சம் நான் எழும்புறேன். நீ அழாத அழாத. அம்மா யா யா அஜய் என்னாச்சு வலிக்குதா? ஏய் நான் எழும்பிட்டேன் கௌசி, அழாத. இங்க பாரு நான் எழும்பிட்டேன், எனக்கு ஒரு அடி கூட இல்ல. ஏ பாருங்க. நீ நல்லா தானே இருக்க? அப்ப ரெண்டு பேரும் எப்பவும் சும்மா தான் சண்டை போடுற மாதிரி நடிக்கதா? அஜய் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவனுக்கு சின்னதா ஏதாவது அடிபட்டா கூட நான் அழுவேன். சரிமா இப்ப நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது சின்ன ஒரு அடினாலும் மனசு என்ன கவலைப்படுது தெரியுமா? சரோ நம்மள இங்க தானே சாப்பிட கூப்பிட்டாவ, ஆனா இங்க எல்லாம் காலியா கிடக்கு. ஆமாட்டி நம்மள இங்க தான் சாப்பிட கூப்பிட்டாவ, ஆனா இங்க எந்த அடையாளமும் இல்லையே. ஒண்ணுமே இல்ல, ஒரு பெஞ்சு டெஸ்க் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. என்ன பண்ண? காலையிலே கோலம் கிளாஸ் டெக்கரேஷன் எல்லாம் முடிஞ்சு பயங்கர டயர்டா இருக்கு. எள்ளு போல சோற தந்தாவல்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பில்லை. ஆமாடி எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிடலான்னு பார்த்தா ஒண்ணுமே கிடைக்காது போல இருக்கே. மல்லிகா மேம் டெய்சி மேம் யாரையுமே காணல. நம்ம இப்ப யார்கிட்ட போய் கேட்க? வாங்க வெளியே போய் பார்த்துட்டு வருவோம். லேட்டி ஏதோ பண்ணி அலறிய சவுண்ட் கேக்குதா? எல்லாம் தெறிச்சு வாடிய மாதிரி ஒரு சவுண்ட் வந்துட்டு இருக்கு. ஆமாடி பக்கத்துல இருந்து தான் எங்கேயோ ஒரு சவுண்ட் வருது. நான் அஜய் வந்துட்டு இருக்கா, அஜய்ட்ட கேப்போம். என்னட்டி எல்லாரும் கூடி இருந்து பேசிட்டு இருக்கறியா? இருக்கமா, நாங்க நின்னுட்டு தான்ல இருக்கோம், உன் கண்ணு காணலையா? சரிமா மின்னல், உன்கிட்ட நான் இன்னைக்கு பேச முடியாதுல்ல. நீ இன்னைக்கு ஏதோ ஒரு வெடுவெடுன்னு நிக்க, என்னன்னு தெரியல.
சொல்ல போறியா இல்லையா இப்ப என்ன கதானு சொன்னாம்ல. என்ன சவுண்ட் இங்க இருந்து தான் வருது போல இருக்கு. என்ன சவுண்ட்னு பார்த்துட்டு இவ்வளவு அடுத்த பையன் காட்டும். இவனுக்கா இப்படி பயந்தாளுவா? சின்னதா உறங்கிட்டு இருக்கான் தெரிஞ்சா இப்ப நம்மள பல்ப் ஆக்கிடுவாளுவா. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இவ்வளவுட்ட கொஞ்சம் பயத்தை காட்டுவோம். ஏய் அஜய் கவலவாயா இப்ப சொல்ல போறியா இல்லையால? அது என்ன விஷயம்னா போன வருஷம் நம்ம ஸ்கூல்ல போன வருஷம் என்னன்னு சொல்லாம்ல. போன வருஷம் அரையாண்டு பரீட்சையில ஒரு அக்கா தோத்துருக்காவ. தோத்ததான் பயத்துல இங்கதான் தூக்கு மாட்டி இறந்துட்டாவலாம். அப்படியா? ஆமாட்டி. அஜய் நம்ம இங்க இருந்து போயிருவோம். இன்னைக்கு என்ன வீட்டுக்கு கொண்டு விடுவியா? சரி பேண்ட் கால்வா இனி அப்படியே ராசிட்ட கலச்சிடுவோம். லைச்சினு லை காவி பயலே நீயா இப்படி சத்தம் போட்டது? இது கூட தெரியாம பயந்துருவானுவா. நான் ஒருத்தன் கத்திட்டே கிடக்கேன். சின்ன பையனுக்கு காது கேக்குதா? அஜய் என்ன சும்மா சும்மா என்ன அடிக்கா நீ? லேய் ஒன்னால இங்க என்னலாம் நடந்துருக்கு தெரியுமா? நம்ம பிள்ளைகள் எல்லாம் பயந்து நிக்காளவல. உனக்கு கொரட்ட சவுண்ட் பியா சவுண்ட் நினைச்சி. அப்படியா? அஜய் அப்ப உனக்கு ஃபர்ஸ்டே தெரியல அவன் தான் கொரட்ட போடான்னு. ஆனா நீ ஒரு வார்த்தை சொல்லாம எங்களை எல்லாம் என்னமா பயம் காட்டிட்ட? சும்மா தான் கௌசி கோவப்படாத. ஆமா நீங்க எல்லாம் சாப்பிட்டாச்சா? இன்னும் சாப்பிடல சின்னு. எங்க சாப்பிடணும்னா தெரியல. இங்க தான் வர சொன்னாவ ஆனா இங்க ஒண்ணுமே காணலையே. அஜய் முதல்ல எனக்கு முடியலன்னு கையெடு. எதுக்கு என் முடிய பிடிச்சு வச்சிருக்க? சாரி சரோ ஒரு சப்போர்ட்டுக்கு பிடிச்சிட்டேன். இவனுக்கு மட்டும் ஒரு நாளா பேலன்ஸ் இருக்காது. சரி ஓகே நம்ம இங்க டெஸ்க் பெஞ்ச் எல்லாம் தூக்கி போடுவோம். அதுக்காக தான் நான் வந்தேன். மேம் தான் நீங்க வர சொன்னாங்க. எல்லாம் கொஞ்சம் தள்ளுங்க. என்னைக்கு வந்த வேலையை ஒழுங்கா பாக்குறது கிடையாது. மத்த வேலையெல்லாம் பாக்குது. சின்னு ஒழுங்கா இந்த பெஞ்ச பிடிச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடு. அப்பதானே சாப்பிட முடியும். சரி. மீனாக்கா பிரியாணி சூப்பரா இருக்குல்ல? ஆமா ஸ்னேகா நல்லா இருக்கு. ஏய் சரோ எலும்பு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டாங்க. நமக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியலையே. இன்னும் டயர்டா இருக்கு. ஏய் அஜய் எங்களுக்கு வாங்கல. இன்னைக்கு இருக்கு இந்த அஜய்க்கு. அஜய் பசிக்குது அஜய் சீக்கிரமா வை. ஐயோ என் கௌசி செல்ல குட்டிக்கு ரொம்ப பசிக்கு போல. நல்ல பசியில மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வெளுத்து போய் இருக்கு. அஜய் உன்கிட்ட மாறி மாறி பேசுறதுக்கு எனக்கு தெம்பு இல்ல அஜய். சாப்பிட்டுட்டு பேச இப்பவே நாக்கெல்லாம் கொளரும். முதல்ல தண்ணிய குடிப்போம் கொஞ்சம். ஏய் கௌசி அப்புறமா தண்ணி குடி. தண்ணி குடிச்சானா நிறைய சாப்பிட முடியாது. ஆமால நான் நிறைய சாப்பிடணும். நான் அப்புறமாவே தண்ணி குடிக்கேன். இந்த பிள்ளைகள் எல்லாம் சாப்பிடறத பார்த்தா நம்மள இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிடலாம் போல இருக்கு. ஆமா அஜய் ரொம்ப டேஸ்டா இருக்கு. சரி முதல்ல நீங்க சாப்பிடுங்க. அடுத்து நாங்க சாப்பிடலாம். ஏண்டி ஒலிக்க மல்லிகா மேம் வராங்க டீ. சொல்லுங்களா சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா சாப்பிட்டீங்களா? நாங்க இன்னும் சாப்பிடல மேம். இந்த பிள்ளைகள் வேணா பசிக்கும்னு சொல்லிச்சதுன்னு ஃபர்ஸ்ட் அவங்க சாப்பிடாங்க. நீங்க அதுக்கு அப்புறமா சாப்பிடுங்க. அவன் இந்த கௌசி எதுக்கு அப்படி ஒளிச்சிருக்கா? அவளுக்கு உங்களை பார்த்ததும் பயமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மேம். நான் சும்மா தான் உட்கார்ந்திருந்தேன். சரிம்மா நான் வந்ததை நீங்க கொஞ்சம் கூச்சப்படுறீங்க. சாப்பிட்டு முடிஞ்சதை ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க. நம்ம அப்புறமா பேசலாம். ஓகே மேம். இது ஜூலி நீ ஏன் ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு மாதிரி உட்கார்ந்திருக்க? எனக்கு டெஸ்க் எட்ட மாட்டேங்குது. ஒரு வழியா சாப்பிட்டாச்சு. இது கௌசி இப்படி கையை நக்காரட்டி. சாரி சின்ன வயசு பழக்கம். சரிமா போய் கையை கழுவிட்டு வாங்க எல்லாரும். அறிவு இருக்காட்டி உனக்கு ஓ மேல மட்டும் தண்ணி பட மாதிரி கழுவு. எல்லாரும் மேலே தண்ணி அடிச்சு ஊத்த. எம்மா பொட்டி தெரிச்சிருவா. யாராவது வியானேன்னு தண்ணி